சென்னை சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழக காங்கிரஸ் கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் கிருஷ் சோடங்கர் ஆகியோர் உடனான ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்கள் ஒதுக்கப்பட்டு போட்டியிட்ட நிலையில் 5 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வென்றிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் தாரகை கட்பட், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் பிரவீன்குமார், கிள்ளியூர் தொகுதியில் வென்ற ராஜேஷ்குமார், மேலூர் தொகுதியில் வென்ற விஸ்வநாதன், மயிலாடுதுறையில் வென்ற ஜமால் முகமது யூனஸ் ஆகியோருடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதா அல்லது திமுக கூட்டணியில் தொடர்வதா என்பது குறித்து கருத்து கேட்பும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடத்தப்பட்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ராகுல் காந்தி தொலைபேசி வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று நடைபெறக்கூடிய கருத்து கேட்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து செயல்படுவதா, அவர்களுக்கு ஆதரவு அளிக்கலாமா என்பது தொடர்பான விரிவான கருத்து கேட்புகள் என்பது தற்போது நடைபெற்று வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. சுமார் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருப்பதாகவே தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. அதன்படிதான் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதா அல்லது திமுக கூட்டணியில் தொடர்வதா என்பது குறித்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை கூட்டத்தில் கருத்து கேட்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழக காங்கிரஸ் கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் கிருஷ் சோடங்கர் ஆகியோர் உடனான ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்கள் ஒதுக்கப்பட்டு போட்டியிட்ட நிலையில் 5 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வென்றிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் தாரகை கட்பட், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் பிரவீன்குமார், கிள்ளியூர் தொகுதியில் வென்ற ராஜேஷ்குமார், மேலூர் தொகுதியில் வென்ற விஸ்வநாதன், மயிலாடுதுறையில் வென்ற ஜமால் முகமது யூனஸ் ஆகியோருடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதா அல்லது திமுக கூட்டணியில் தொடர்வதா என்பது குறித்து கருத்து கேட்பும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடத்தப்பட்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ராகுல் காந்தி தொலைபேசி வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று நடைபெறக்கூடிய கருத்து கேட்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து செயல்படுவதா, அவர்களுக்கு ஆதரவு அளிக்கலாமா என்பது தொடர்பான விரிவான கருத்து கேட்புகள் என்பது தற்போது நடைபெற்று வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. சுமார் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருப்பதாகவே தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. அதன்படிதான் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதா அல்லது திமுக கூட்டணியில் தொடர்வதா என்பது குறித்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை கூட்டத்தில் கருத்து கேட்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.